ஒரு இரும்பு பட்டறை நடத்திக்கிட்டு இருந்த ஓனர் வந்து அந்த இரும்பு பட்டறையில இருக்கிற இரும்புகளை நல்லா காய வச்சு அதை ரெட் கலர்ல பழுப்பாக்கி அதை இரும்பு அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவர் பயங்கர பலசாலியா இருந்ததுனால அந்த இரும்புட்ட அடிச்சு அதை நல்ல ஒரு பொருளா உருவாக்கிக்கிட்டே இருப்பாரு. ஆனா அவருடைய இருதயம் எப்பயுமே பாரமா இருக்கும். அவருடைய முகம் எப்பயுமே சோர்வா இருக்கும். இத வந்து ஒவ்வொரு நாளும் கடந்து போய்க்கிட்டே இருந்துச்சு. அப்போ அவங்க பட்டறைக்கு வந்த ஒரு பையன் கேட்டான், "ஐயா, நீங்க எதுக்கு இந்த இரும்ப வந்து ரெட் கலர்ல ஆக்குறீங்க?" அப்படி சொல்லி கேட்டான். அப்ப அவர் சொன்னாரு, "தம்பி, ரெட் கலர்ல அது தெரிஞ்சா தான் நம்ம வந்து அது பிரயோஜனமான ஒரு இரும்பா இல்லாட்டி ஒரு பாத்திரமா அத உருவாக்க முடியும்." அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே அவன் அப்படி பார்த்துட்டே இருந்துட்டு அந்த சிறு பையன் போயிட்டான். ஆனா அப்பதான் இவருக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு, நம்மளும் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலையும் பாடுகள், பிரச்சனைகள், சோதனைகள் எல்லாத்தையும் தர்றது வந்து எதுக்காக அப்படின்னா, நானும் ரெட் கலர்ல உருவாகி ஆண்டவருக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமா மாறுறதுக்காக தான் ஆண்டவர் எனக்கு இதை அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் அவருக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அன்னையில இருந்து அவர் நினைச்சாரு, ஆண்டவர் எனக்கு தருகிற ஒவ்வொரு பாடுகளும் பிரச்சனைகளும் நான் வந்து சோர்வாகி மனம் தளர்ந்து உட்கார்ந்துக்கு இருக்கிறதுக்கு இல்ல, ஆண்டவர் வந்து என்னை பொன்னாக உருவாக்குறதுக்காக தான், என்னையும் வந்து அநேகருக்கு பிரயோஜனமான பாத்திரமா உருவாக்குறதுக்காக தான் ஆண்டவர் எனக்கு இந்த சோதனையை அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய வாழ்க்கையை வந்து மறுபடியும் சீர்தூக்கி அவர் ஆண்டவர் கொடுக்கிற பாடுகளையும் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் வந்து சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சார். அதுல இருந்து அவருடைய முகம் என்னைக்குமே சோர்வா இருந்ததில்ல. அவர் ஒவ்வொரு நாளும் காலையில எந்திக்கும் போது சொல்லுவாரு, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். யோபு பக்தன் சொன்னதை போல கடைசியில அவர் ஒரு பொன்னை போல உருவாக்கப்பட்டிருப்பார் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் பாடுகள், பிரச்சனைகள், சோதனைகள் வந்து தாங்க முடியாத அளவு வந்து கொண்டே இருக்குன்னா, நீங்க ஆண்டவர் உங்களை பொன்னாக உருவாக்குவதற்காக, அநேகருக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் உருவாக்குவதற்காக தான் ஆண்டவர் இதை அனுமதித்திருக்கிறார் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை.